விஜயா ஒரு பிரச்சனையில மாட்டின உடனே ரோகிணி அதையே காரணமா வச்சு விஜயாவை குத்தி காட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயாவோட பரதநாட்டிய கிளாஸ்ல படிச்ச அந்த ரதின்ற பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சுன்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வந்து திட்டுறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோன்னு சொல்லி விஜயாவை மிரட்டுறாங்க. விஜயாவும் வாய் கூசாம அந்த குடும்பத்தை எதிர்த்து பேசுறாங்க. உன் பொண்ணா ஒழுங்கா வளர்க்க தெரியல, அது ஏன் பரதநாட்டிய கிளாஸ்ல வந்து அந்த பையனை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிச்சா? அதுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பழக்கம் இருந்திருக்கும். பொண்ணை பெத்த நீங்க தான் கண்காணிச்சு வளர்த்திருக்கணும் அப்படின்னு விஜயா அவங்களையும் திட்டுறாங்க. அவங்க பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம அப்படியே கிளம்பிடுறாங்க. பார்த்தா ரோஹிணி, என்ன அத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிற வயசுல வயிற்றுல குழந்தையோட இருந்தா அதோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? இன்னைக்கு அந்த லவ் பண்ண பையனும் விட்டுட்டு ஓடிட்டானா. எங்க இருக்கானே தெரியல, ஆள் காணாம போயிட்டான். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலாம், ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்வீங்க? சின்ன வயசுல கையில குழந்தையோட தெரிய முடியுமா? அப்புறம் அது தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லி தனக்கு தேவையான துணையை தேடிக்கிட்டு தெரியணுமா அப்படின்னு ரோஹிணி திட்டுறாங்க. மீனா உடனே, என்ன ரோஹிணி அத்தைக்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க? வாய் மூடுங்க மீனா. யாரு தப்பு செஞ்சாலும் தப்புனா கேட்டுதான் ஆகணும். அத்தை இன்னைக்கு செஞ்சது சாதாரண தப்பெல்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன பொய் சொன்னேன்னு சொல்லி என்ன அந்த அடி அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்துனாங்கல்ல. இன்னைக்கு அத்தை எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. அந்த குழந்தைய வச்சு அந்த பொண்ணால வளர்க்க முடியுமா? இல்ல அந்த குழந்தைய ஒளிச்சு மறைச்சு வச்சுட்டு வேற ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்குவாளா? என்ன அத்தை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி வீணாக்கிட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க. விஜயா உடனே, ஏய் நீ எல்லாம் என்ன அதட்ட வந்துட்டியா அப்படின்னு ரோஹிணிய பார்த்து விஜயா கோவப்படும் போது, அத்தை வாய் திறந்து பேசாதீங்க. அதிகாரம் உருட்டுறது மிரட்டுறது எல்லாம் இங்கதான். ஏன் அந்த பொண்ணும் பையனும் பழகும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? என்னையும் மனோஜையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரூம் வரைக்கும் வந்து கண்டிக்க தெரியுதுல உங்களுக்கு? நானும் மனோஜும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, எங்களை 2 பேரும் பிரிச்சு வைக்கணும்னு தோணுச்சுல. அப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு வந்த அந்த சின்ன பசங்களை கண்காணிக்கவோ பிரிச்சு வைக்கவோ ஏன் உங்களுக்கு தெரியல? டான்ஸ் கிளாஸ் நடத்துறீங்கல்ல, கேர்ள்ஸ்க்கு மட்டும் நடத்த வேண்டியதானே? எதுக்கு கேர்ள்ஸையும் பாய்ஸையும் சேர்த்து டான்ஸ் சொல்லி தரீங்க? இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்த குடும்பத்துக்கு தானே அசிங்கம். இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பிரச்சனையில போய் நீங்க மாட்டுனீங்கன்னு வைங்க, உங்களெல்லாம் ஜாமீன்ல கூட வெளியில விட மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் பெரிய கேஸா மாறும். இன்னைக்கு நீங்க அதட்டியா அவங்கள போக சொல்லிட்டீங்க. ஏதோ மீனா இருந்ததுனால அவங்க அடிக்காம, மீனா இருந்ததுனால உங்களை அடிக்க விடாம தடுத்துட்டாங்க. நாளைக்கு போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் லாக்அப்ல வச்சு தட்டுன்னு தட்டுவாங்களே, அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட பேசுறாங்க. மனோஜும், ஏய் ரோஹிணி என்ன அம்மா கிட்ட இப்படி பேசுற? பின்ன என்ன மனோஜ், ஆன்டி தப்பு செஞ்சாங்கன்னா யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லதான் செய்யணும், புரிய வைக்கதான் செய்யணும். வயசுல பெரியவங்க இவங்கள இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சா மத்தவங்கள என்ன சொல்றது? நாம ஏதோ தெரியாம ஒரு சின்ன பொய் சொன்னா கூட அந்த அடி அடிக்கிறாங்களே. டான்ஸ் கிளாஸ 2 நாள் லீவ் விட்டுருக்காங்களே, எதுக்குன்னு மாமா காரணம் கேட்கும் போது ஏதேதோ பொய் தானே சொன்னாங்க, இவங்க மட்டும் பொய்யே சொல்லலையா அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட பேசுறாங்க. ரோஹிணி பேசுறது எல்லாம் அவங்க உள் மனசுக்குள்ள தாம் பட்ட காயத்தை எல்லாம் அப்படியே விஜயா மேல வச்சு தாக்குறாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன வயசுல குழந்தையோட தான் தனியா நின்னுகிட்டு இருந்ததையும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல தனக்கு ஒரு லைஃப் வேணும்ன்றதுக்காக பொய்யெல்லாம் சொல்லி மனோஜ் கல்யாணம் பண்ணதுக்கு காரணத்தையும் யோசிச்சு விஜயாவை விடாம திட்டுறாங்க. என்னைய திட்டுறாங்க, மீனாவை திட்டுறாங்க. ஏன் அந்த ரதியையும் அந்த பையனையும் திட்ட மாட்டாங்களே? அவன் எங்க வீட்டுக்கு வரும்போதே அவன் பேச்சு சரியில்லைன்னு சொல்லி நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இந்த ஆன்டிக்கு அதெல்லாம் புரியாதா அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட கத்துறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, அம்மா ரோஹிணி விடு விடு, விஜயாவா நான் கண்டிக்கிறேன். ஏமா ரோஹிணி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இது ஏதோ அந்த பொண்ணுக்காக பேசுற மாதிரி தெரியலையே. ஏதோ நீயே இந்த சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைக்கு தாயாகி அதுக்கடுத்து உனக்காக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிற, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொட்டி தீக்கிற மாதிரி இல்லாம இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மீனாவும் முத்துவும், அப்பா சரியா சொன்ன, அதே மாதிரிதான் இருக்கு பார்லரம்மா பேசுறது அப்படின்னு முத்து சொல்லும் போது மீனாவும், ஆமாமாமா ரோஹிணி பேசுறதெல்லாம் பார்க்க ரொம்ப அனுபவசாலி மாதிரி தான் பேசுறாங்க. ஏன் ரோஹிணி, உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு மீனா கேட்டோன்ன ரோஹிணி லைட்டா சுதாரிச்சுட்டு, என்ன மீனா இதெல்லாம் அனுபவிச்சாதான் சொல்ல முடியுமா? சின்ன பொண்ணு, அவ கையில ஒரு குழந்தை இருந்தா நாளைக்கு அவளை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஏன் இந்த ஆன்டி ஏத்துக்குருவாங்களா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. மனோஜ் உடனே, சரி சரி அமைதியா இரு, நீ எதுக்கு இவ்வளவு ஆவேசப்பட்டு கத்துற அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ரோஹிணி, ஐயோ நம்ம ஆன்டி மேல இருந்த கோபத்திலையும் அந்த பொண்ணு மாதிரி தானே நாமளும் கஷ்டப்பட்டோன்ற நினைப்புலையும் எல்லா உண்மையையும் எல்லாரும் முன்னாடியும் கோபத்தோட பேசிட்டோம். எல்லாரும் நம்ம பக்கம் கொஸ்டினை திருப்புறாங்களே, ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? என்ன இப்படி
ஆவேசமா பேசிட்டனே அப்படின்னு நினைச்சு ரோகிணி கோபத்தோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. விஜயா பாத்தீங்களா இவ எப்படி பேசுறான்னு? விஜயா, ரோகிணி பேசுனதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனா நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. நீ ஒரு டீச்சரா இருந்தா பிள்ளைங்க தப்பு செய்யாம கண்காணிக்கணும். அதுதான் ஒரு நல்ல டீச்சரோட அடையாளம். பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தாலும் அவங்களும் ஒரு டீச்சர் தானே. நீ எப்படி கண்காணிக்காம விட்ட? உன்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி கஷ்டப்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு நீயா முன்ன போய் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருக்கணும். இல்ல அந்த பையனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். எதையுமே செய்யல. ஸ்கூலுக்கு லீவை விட்டுட்டு, டான்ஸ் கிளாஸ்க்கு லீவை விட்டுட்டு பயந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட. ரோஹிணி கேக்குறது கரெக்ட் தான் விஜயா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.